ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் உருளைக்கிழங்கு மசியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஒரு குக்கரில் 3 உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். இதை ஒரு 8 to 9 விசில் வரைய வச்சுக்கோங்க. இதுக்கு நான் ஒரு 3 பல்லாரி வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நான் ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணிவிடுங்க. இதை நம்ம கொஞ்சம் ஓரமாக வச்சிடலாம். இப்போது உருளைக்கிழங்கு வெந்துடுச்சு. இதோட தொலியெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி இதை மசிச்சு எடுத்திருக்கேன். அப்புறம் இதில் நம்ம இப்போது உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இப்போது நம்ம ஜீரகப்பொடி எடுத்துக்கலாம். ஜீரகப்பொடி போடுறதுனால ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும். நான் ஒரு 2 ஸ்பூன் இதில் சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி தூவி விட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இப்போது நான் பெப்பர் சேர்த்துருக்கேன். நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் மல்லி இலை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்திருக்கேன். அப்புறம் 2 ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். அப்புறம் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிக்கட்டும். வெடிக்கையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போது இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இதை இப்போது நல்லா நம்ம கிளறி விடலாம். நமக்கு வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. இந்த அளவுக்கு வரணும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டு உருளைக்கிழங்கு வச்சுருக்கோம்ல, இதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ நமக்கு இது அடுப்பில் ஒரு 4 நிமிஷம் இருந்தால் போதும். அது வரைக்கும் இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. நமக்கு இது கீழே ஒட்டவே ஒட்டாது. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக்கும் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.